ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கான்செப்ட் வீடியோ தான். எந்த விஷயத்தை பற்றி அப்படின்னா, நம்ம குழந்தைய ஏன் சேலை தொட்டிலில் தூங்க வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான். முன்னாடி காலங்கள்லாம் வந்து பல வீடுகள் சொல்கிறத விட எல்லா வீடுகள்லையுமே வந்து இந்த சேலை தொட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேலையில், அம்மாவோட சேலையில் கட்டி அதில் குழந்தைய தூங்க வைக்கிறது. இது ஒரு ஃபங்க்ஷனாகவே எடுத்தாங்களாமா. இதை வந்து எங்கள் பாட்டி கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன் நம்ம அந்த குழந்தைய சேலையில் தூங்க வைக்கிறோம் அப்படின்னா, அந்த அம்மாவோட சேலையில் தூங்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட வாசமும் அந்த அம்மாவோட அந்த பாசம் எல்லாமே கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த புது என்விரான்மெண்ட்டில் அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த அம்மாவோட அந்த என்விரான்மெண்ட், அந்த அம்மாவோட அந்த பாசத்தோடு அந்த குழந்தை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்குமா. ஸோ இது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லதான். எந்த விதத்தில் அப்படின்னா, அந்த குழந்தையோட வயிற்று பிரச்சனை, செரிமான கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள் கூட வராதான் அந்த குழந்தைக்கு. அதனால தான் அதெல்லாம் முன்னாடி காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பல கிராமங்களில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது மருவிக்கிட்டே வருது. பல வீடுகளில் எப்படின்னா, இப்போது மரத்தொட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் மரத்தொட்டில் யூஸ் பண்ணால் கூட இந்த அம்மாவோட சேலையில் தொட்டில் கட்டி குழந்தைய தூங்க வைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைக்கு எதுலேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை நீங்களும் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாலோ, இல்லை நீங்களும் உங்களையும் இந்த மாதிரி சேலையில் தொட்டில் கட்டி உங்கள் அம்மா தூங்க வச்சுருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் பாய்.